மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். கணிவன் முல்லை கிளாஸ் சீரீஸ்ல எண்ணியல் டாபிக் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எண்ணியல்ல இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கடைசி ஹெட்டிங் நம்ம பார்க்கலாம். கடைசி டாபிக் வந்து என்ன அப்படின்னா சிறப்பு தொடர் வரிசை, அதாவது ஸ்பெஷல் சீரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, இதுதான் நமக்கு கடைசி ஹெட்டிங்கு. நடத்தின வரைக்கும் பார்த்து முடிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்த்துருங்க. எண்ணியல் டாபிக் வந்து நமக்கு முக்கியமானது. ஓகேவா, இதில் ஒரு 3 ஃபார்முலா இருக்குது. அந்த 3 ஃபார்முலா ரிலேட் பண்ணி நமக்கு ஒரு சில சம்ஸ் இருக்குது. அதை வந்து நமக்கு நிறைய தடவை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஃபார்முலாவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் sum of first n natural numbers. இயல் எண்கள்னா natural number. sum of RST first n natural number என்ன வரும்னா 1 plus 2 plus 3 etc. n equal to n into n plus 1 by 2. இது நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ரெண்டாவது ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். sum of squares of first n natural numbers. sum of squares of first n natural numbers. இதுக்கு ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா 1 square plus 2 square plus etc. n square equal to n into n plus 1 into 2n plus 1 by 6. ஓகே, இது ரெண்டாவது ஃபார்முலா. சிங்கிளா உள்ளது ஸ்கொயர் பார்த்தாச்சு. அடுத்து வந்து கியூப். முதல் n இயல் எண்களின் கணங்களின் கூடுதல். sum of cube of first n natural number. One cube plus 2 cube plus etc. n cube equal to n into n plus 1 by 2 the whole square. ஓகே, இப்போ இந்த 3 ஃபார்முலா தான். இது போக இன்னும் ஒரு 2 ஃபார்முலா இருக்கு. அதை வந்து நான் சம்ம நடத்தும் போது சொல்றேன். சம்ம நடத்தும் போது அந்த சம்மை பார்த்துட்டு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஃபார்முலாலாம் எப்போ யூஸ் பண்ணணும்னா எனக்கு எப்போவுமே 1ல் தான் ஸ்டார்ட் ஆகணும். முடியுது எதுலனாலும் முடியலாம். கண்டினியூஸாக போகணும். 1 2 3 அந்த மாதிரி போயிட்டு இருக்கணும். இல்லை அப்படின்னா n into n plus 1 by 2 ஸ்கொயர்னா இந்த ஃபார்முலா எல்லாத்துலேயும் பாருங்களேன் 1ல் தான் ஸ்டார்ட் ஆகணும். அப்படி 1ல் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா நம்ம சம்மை நம்ம மாற்றிக்கணும். நமக்கு தேவைக்கு ஏற்றாப்புல 1ல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி மாற்றிக்கணும். அது எல்லாமே சம்மை நடத்தும் போது பார்ப்போம். சரிங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவும் தேர்டு ஃபார்முலாவும் பாருங்க. இந்த 2 ஃபார்முலா ரிலேட் பண்ணி இந்த ரெண்டுக்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கிறது லைட்டாக யோசிச்சு வைங்க. சம்மு நடத்தும் போது இந்த ரிலேட்டடாக சம்மு வரும்போது நான் இது ரெண்டுக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா, இப்போ இது ரெண்டுக்கும் இந்த இருக்கு ஃபார்முலா வந்து இந்த இருக்கு. ஓகே, இதை ரெண்டை வச்சு என்ன சொல்லலாம், இதுலேருந்து இது என்ன சொல்லலாம், இதுலேருந்து இது என்ன சொல்லலாம் அப்படிங்கிறது லைட்டாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். ஓகே, சம்முக்கு போகலாம். ஒவ்வொரு சம்மாக போகும். சம்மு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஃபார்முலா தான் இதில் நம்ம கொடுத்துருப்போம். இது லைட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே நோட்டு போட்டு எழுதிட்டு வாங்க. ஃபார்முலா தானே எழுதாமல் விட்டுறாதீங்க. அது எல்லாமே நமக்கு தேவைப்படும். சரிங்களா, இந்த 2 பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் n இயல் எண்களின் கூடுதலை முக்கோண எண் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலை சதுர பிரமிடு எண் என்று அழைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா,
ஸோ அங்கே ஃபார்முலாவில் எழுதுனது தான் இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதை லைட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஒவ்வொரு ஃபார்முலாவும் நோட்டு போட்டு எல்லா சமமே தனித்தனியாக நோட்டு போட்டு தான் எழுதி வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ அங்கே சொன்ன ஃபார்முலா தான் இங்கே வந்து நமக்கு ரிட்டனில் கொடுத்துருக்கோம். இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சம்மாக நம்ம பார்க்கலாம். இதில் இந்த 2 பாயிண்ட் வந்து லைட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. இது ஏதாச்சும் ஒரு ஒன்றும் கேட்கலாம் சரிங்களா. சப்போஸ் பிசி எக்ஸாமு அந்த மாதிரி எதாச்சும் நம்ம கேட்கலாம். பிசி எக்ஸாம்லாம் இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல் எண் இயல் எண்களின் கூடுதலை முக்கோண எண் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது 1 + 2 + எக்ஸட்ரா என், இதை என்ன சொல்லலாம்னா முக்கோண எண் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி பிரமிடு எண், முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலை சதுர பிரமிடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா. அதாவது 1² + 2² + எக்ஸட்ரா n², இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா சதுர பிரமிடு, ஸ்கொயர் பிரமிடல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 பாயிண்ட் லைட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி, அதில் இது கொடுத்துருப்பாங்க. இதை லைட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. சம்முக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் சம். இது வந்து ஃபர்ஸ்ட் மாடல் என்ன கொடுத்துருக்காங்க, 1 + 2 + 3 எக்ஸட்ரா 50 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம் வந்து நமக்கு 1ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா 1 + 2 + எக்ஸட்ரா n ஈக்குவல் டு என்ன ஒரு ஃபார்முலா, n × n + 1/2 கரெக்டாக. இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா கொடுத்துருக்குற சம் வந்து 1 + 2 + எக்ஸட்ரா 50. என்ன இருக்கிறத என்ன போடுங்கன்னா 50 போடுங்க, அவ்வளோதான். 50 50 + 1 51. இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான் சரிங்களா. பை 2 1 இங்கே 25. இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும் எவ்வளோ வரும்னு பாருங்களேன். 25 5 எவ்வளோ வரும்னா 125 கரெக்டாக. 1250. அது போக இங்கே ஒரு 1. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 25 × 50 கண்டுபிடிக்கிறேன். இது நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 0க்கு ஒரு 0, 25 125 கரெக்டாக இங்கே போட்டாச்சு. அது போக இன்னொரு 1 இருக்குது. ஒரு 25 25, அப்போ +25 1275. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ இது வந்து இந்த ஃபார்முலா படி தான் நம்ம போடணுமா அப்படின்னா அப்படின்னு நமக்கு இல்லை. என்ன ஃபார்முலானா ஃபர்ஸ்ட் மாடல் மட்டும், அதாவது 1 + 2 + 3 எக்ஸட்ரா 50, இந்த ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணும் போது நம்ம SN ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிடலாம். SN = n/2 a + l, இந்த ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். n வந்து எவ்வளவு, மொத்தமாக 50 நம்பர் இருக்குது. 50/2, a இருக்க இடத்துல ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1 ப்ளஸ் l இருக்க இடத்துல லாஸ்ட் டேர்ம் 50. கிட்டத்தட்ட கரெக்டாக வந்துருச்சா. 1 இங்கே 25, அப்போ 25 × 51, அதே ஆன்சர் தான் வரும் கரெக்டாக. 25 × 51. ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம், இதுவும் பண்ணலாம் இதுவும் பண்ணலாம். ஓகே. அடுத்த சம் பாருங்க. இப்போ இந்த சம்மில் என்ன பண்ணலான்னு பாருங்களேன். நம்ம கொடுத்துருக்குற சம் வந்து என்ன, 3 + 6 + 9 எக்ஸட்ரா 96. இப்போ இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா, இங்கே எனக்கு 1ல் ஸ்டார்ட் ஆகலை கரெக்டாக. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 3, 3ஆம் வாய்ப்பாடு நமக்கு போய்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு 3 காமனாக வெளியில் எடுத்துருங்க. வெளியே எடுத்தா உள்ள என்ன இருக்கும், 1 + 2 + 3 எக்ஸட்ரா 3 9 3 6. ஓகே. அப்போ 1ல் ஸ்டார்ட் ஆகிட்டு கரெக்டாக ஆர்டராக போகுது. கரெக்டாக 1 2 3 எக்ஸட்ரா 32ல் முடியுது. அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா டைரெக்டாக அப்ளை பண்ணுறேன். n × n + 1/2. அப்போ 32 × 33/2. 1 இங்கே 16ன்னு வரும். 16 3 48 × 33 கரெக்டாக. இப்போ இது ரெண்டையும் பெருக்கும். 3 என்ன வரும், 24. அப்போ கடைசி பிளேஸ் வந்து எனக்கு என்ன வருது அப்படின்னா 4ன்னு முடியணும். ஆப்ஷனை பாருங்க. அப்போ இது வராது இது வராது, இது ரெண்டுல ஏதோ ஒன்று வரப்போகுது கரெக்டாக. 1500 3000 அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது பார்க்குறதுக்கு இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணும், 30ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். 48 3 என்ன வரும், 3 8 24 மிச்சம் 2 3 12 14 ஒரு 0 1440. அப்போ கிட்டத்தட்ட இன்னொரு 3 தான் நம்ம கையில் இருக்குது கரெக்டாக. 30 வரைக்கும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். 48 3 எவ்வளோ வரும்னா 3 12 3 8 24 144 வரும். அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா கிட்டத்தட்ட 1500 தான் வரும்.
3000 அப்படிங்கிறது ரொம்ப லார்ஜராக இருக்கும். ஓகேவா? அப்போ ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். அடுத்து ஸோ இதே மாதிரி இன்னொரு சம் நான் தரேன், அதை ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. அடுத்து இதை வந்து அதுக்கு அடுத்த மாடல் என்ன சொல்றான்னு பாருங்க. 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் எக்ஸெட்ரா 19 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + எக்ஸெட்ரா n ஸ்கொயர். ஃபார்ம்ல என்ன வரும்? n × n + 1 2n + 1/6ன்னு வரும். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற சம் என்ன? 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + எக்ஸெட்ரா 19 ஸ்கொயர். அப்போ என்ன இருக்கிறதுல நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா 19 ரீப்ளேஸ் பண்ணணும், 19 ஸ்கொயரை ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இதையும் எடுத்து விட்டுருங்களேன். எடுத்து விட்டா என்ன இருக்கிறதுல என்ன இருக்கு? 19. அப்போ என்ன இருக்கிறதுலாம் 19 போட போகிறோம். 19 × 19 + 1 20 × 2 × 19 38, 38 + 1 39/6. 3 6 1 3 1 இங்கே 10. கரெக்டா? அப்போ 19 13. ஓகேவா? இதை 20 நம்ம எடுத்துக்கிறோம். 20 13 என்ன வரும்? 13 2 260ன்னு வரும். கரெக்டா? ஆனால் நமக்கு ஒரு 19 தான் இருக்கு, 20 நம்ம எடுத்துருக்கோம். அப்போ ஒரு 13 கழிச்சிருங்க. கழிச்சிட்டா எவ்வளோ வரும் அப்படின்னா 247ன்னு வரும். இங்கே ஒரு 0 இருக்கு, அதை சேர்த்து விட்டுருங்க. 2470. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நியரஸ்ட்டாக ரவுண்ட் ஆஃப் பண்ணி பாருங்க. கொஞ்சம் ஆன்சர் வந்து கொஞ்சம் ஈஸியாக போட்டலாம். சின்ன நம்பர் தானே, அதனால் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பெரிய நம்பர் அப்படின்னா தான் ஏதாச்சும் தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன நம்பர்னா கொஞ்சம் ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஆனால் பெருக்கி பாருங்க, பெருக்கி பார்த்தா கரெக்டாக தான் வரும். 19 13 9 3 27 மிச்சம் 2 1 3 3 5 9 1 7 247. அதுதான் இங்கே வரும். ஓகே, அடுத்து இதில் பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்க. 5 ஸ்கொயர் + 10 ஸ்கொயர் + எக்ஸெட்ரா 105 ஸ்கொயர். கரெக்டா? இப்போ இதில் என்ன பண்ணணும்னா நமக்கு 1ல் ஸ்டார்ட் ஆகலை. கரெக்டா? நம்மளோட ரூல் படி வந்து என்ன, 1ல் ஸ்டார்ட் ஆகணும், வரிசையாக போகணும். 2 ஸ்கொயர் + எக்ஸெட்ரா முடிகிறது எதுலனாலும் முடியலாம். அப்படின்னா தான் எனக்கு ஃபார்ம்ல என்ன வரும்? n × n + 1 2n + 1/6 அப்படின்னு சொல்லி எனக்கு வரும். கரெக்டாக? இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, பொதுவாக நீங்கள் இப்போ நான் இதை நடத்திட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா 5 வெளியில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. கரெக்டாக? ஆனால் இங்கே 5 வெளியில் எடுக்கக்கூடாது. எதை வெளியில் எடுக்கணும் அப்படின்னா 5 ஸ்கொயரை வெளியில் எடுக்கணும். அப்படின்னா தான் எனக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். சரிங்களா? நீங்கள் 5 வெளியில் எடுத்து சம்மை சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அதுவும் இங்கே கொடுத்து வச்சுருப்பாங்க. ஓகே, ஏன்னா என்னென்ன நம்ம தப்பு பண்ணுவோம் அப்படிங்கிறது டிஎன்பிசிக்கு நல்லா தெரியும். ஓகே, ஏன் 5 ஸ்கொயரை வெளியில் எடுக்கணும் அப்படின்னா, இப்போ பாருங்களேன், இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? 1 × 5 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? அடுத்து இதை 2 × 5 ஹோல் ஸ்கொயர். அடுத்து வந்து என்ன இருக்கும்? 15 இருக்கும். அப்போ 3 × 5 ஹோல் ஸ்கொயரு + எக்ஸெட்ரா + 105 எப்படி எழுதிக்கலாம்? 21 × 5 ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். கரெக்டாக? நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் ஒன்று பார்த்துருப்போம். a × b ஹோல் பவர் m அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை எப்படி எழுதிக்கலாம்னா a பவர் m × b பவர் mன்னு எழுதிக்கலாம். அப்போ 1 × 5 2 × 5 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை எப்படி எழுதிக்கலாம்? 1 ஸ்கொயர் × 5 ஸ்கொயர். இங்கே ஸ்கொயர் இருக்கு. 2 ஸ்கொயர் × 5 ஸ்கொயர். அப்போ பாருங்களேன், எது நமக்கு பொதுவாக இருக்குது? எல்லாத்துலேயும் 5 ஸ்கொயர் பொதுவாக இருக்குது. அப்போ அதை வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்தால் என்ன வரும்? உள்ளே என்ன இருக்குன்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் இது வெளியில் போயிடும், 2 ஸ்கொயர் ப்ளஸ் இது வெளியில் போயிடும், 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா இங்கே 21 ஸ்கொயர்னு வரும். கரெக்டாக? இப்போ புரியுதா ஏன் 5 வெளியில் எடுக்கக்கூடாது, 5 ஸ்கொயரை வெளியில் எடுக்கணும் அப்படின்னு? 25ன்னு வரும். இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணும். என்ன இருக்கிறதுல 21 போகணும். அப்போ 21 × 22 × 2n + 1. 21 × 2 42, 43/6. இங்கே 3 6 7 1 இங்கே 11ன்னு வரும். அப்போ 25 × 7 × 11 ×
43. ஓகே. ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வழக்கம் போல் லாஸ்ட் டிஜிட்டை பெருக்குங்களேன். 4 3 3 3 வேளா 21 21ன்னு வரும். 1 × 5 5ன்னு முடியும். அப்போ கடைசி பிளேஸ் எதில் முடியுது? 5ன்னு முடியுது. ஆப்ஷன் வந்து 5 இருக்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு இருக்குது. கரெக்டாக? ஸோ நம்ம நேரத்துக்கு கடைசியாக யூனிட் டிஜிட் வந்து ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் 5 இருக்குது, மற்ற எதுலேயுமே இல்லை. கரெக்டாக? அப்போ அதை நம்ம ஈஸியாக எடுத்து போட்டுடலாம். சப்போஸ் இன்னொரு 5 இருந்துச்சு அப்படின்னா நம்ம பெருக்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ இதை பெருக்கிடலாம். 11 7 77 77 × 43 3 வேளா 21 மிச்சம் 2 3 வேளா 21 23 4 வேளா 28 மிச்சம் 2 4 வேளா 28 30. இப்போ 1 11 1 3 3 இது கிடையாது, சரிங்களா? சேர்த்துடக்கூடாது. அடுத்து 25 ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5 3 5 15 மிச்சம் 1 3 5 15 16 2 2 6 6 5 7 7 12 8 82,775 கரெக்டாக வந்திருக்கா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம நேரத்துக்கு இப்படியும் நமக்கு ஆப்ஷன் செட் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து இதை பாருங்களேன். இதை நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன், நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நான் மேக்ஸிமம் சம் வந்து நான் ஹோம்ஒர்க் தான் கொடுக்க போகிறேன், ஏன்னா கொஞ்சம் சிம்பிளான டாபிக் தான். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? 1 + 4 + 9 இங்கே வந்து 16 வரும், சரிங்களா? 16 + 16 எக்ஸட்ரா 2 to 5. ஓகே. நமக்கு 1ல் தான் ஸ்டார்ட் ஆகணும். 1ல் கரெக்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் அடுத்த நம்பர் நமக்கு கண்டினியூஸாக இல்லை. கரெக்டாக 4 இருக்குது, 9 இருக்குது, 16 அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இது பார்த்தோன்னே ஒரு சிலருக்கு நமக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. என்ன அப்படின்னா 1 ஸ்கொயர் 4 எப்படி எழுதிக்கலாம்? 2 ஸ்கொயர் 9 எப்படி எழுதிக்கலாம்? 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா 225 15 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பீங்க. கரெக்டாக? இது ஒரு சிலருக்கு கண்டிப்பாக ஞாபகம் வந்திருக்கும். மேக்ஸிமம் எல்லாருக்குமே நமக்கு வந்திருக்கும். எல்லாருக்குமே வந்திருந்தா சூப்பர் தான். ஓகே. இப்போ நமக்கு வழக்கம் போல் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? n × n + 1 2n + 1/6 இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள், ஆன்சர் என்ன வருது அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். அடுத்து கியூப் வச்சு என்ன இருக்கு? 1 cube + 2 cube எக்ஸெட்ரா 16 cube. ஃபார்முலா என்ன? 1 cube + 2 cube + எக்ஸெட்ரா n cube. ஃபார்முலா என்ன வரும்னா n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். இப்போ n இருக்கிறதுக்கு நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்னா 16 கியூப் பண்ணக்கூடாது. இதையும் அடிச்சு விட்டுக்கிட்டா n இருக்கிறதுல என்ன இருக்குது? 16 இருக்குது. அப்போ 16 × 17/2 தி ஹோல் ஸ்கொயர். 1 இங்கே 8. 17 × 8 என்ன வரும்? 15 8 120 128 136. அப்போ 136 தி ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? இப்போ இதை ஸ்கொயர் பண்ணணும். 2 தடவை எழுதி மல்டிப்ளை பண்ணணும். 136 × 136 யூனிட் டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணால் 36ன்னு வரும். அப்போ கடைசி பிளேஸு 6ன்னு முடியணும். எல்லாமே நமக்கு 6ன்னு தான் முடியுது. கரெக்டாக? அப்போ பெருக்கி தான் ஆகணும் நம்ம. 136 136 36 3 18 21 2 8 18 0 4 1 6 9 12 5 8 1 18,296. சாரி, இங்கே 8 6 14 வரும். சரிங்களா? 18,496. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தப்பு விட்டுறாதீங்க, நான் பண்ண மாதிரி. ஓகேவா? அடுத்து இது வந்து அடுத்த மாடல். ஓகேவா? என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன இருக்குது நமக்கு? 9 cube + 10 cube + 11 cube எக்ஸெட்ரா 21 cube. சரிங்களா? நம்ம பொதுவாக சம் எதெல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 1 cube ஸ்டார்ட் பண்ணணும். அப்படியே வரிசையாக போகணும். முடிகிறது வந்து நமக்கு எதுலனாலும் முடியலாம். முடிகிறது வந்து நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறது 1ல் ஸ்டார்ட் பண்ணி வரிசையாக போகணும். நம்ம கொடுத்துருக்குற சம்மு வந்து என்ன அப்படின்னா 21 கியூப். கரெக்டாக? இப்போ இந்த சம்மை வந்து நான் மாற்ற போகிறேன். எப்படி மாற்ற போகிறேன் அப்படின்னா 1ல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எழுதிக்கிறேன். 1 cube + 2 cube + எக்ஸெட்ரா 8 cube
ப்ளஸ் 9 கியூப் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். எதில் முடியும்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் முடிச்சிருங்க. 21 கியூப் கரெக்டாக 1ல் ஸ்டார்ட் பண்ணி 21 கியூப் வரைக்கும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எனக்கு சம்ம ஸ்டார்ட் ஆகுறது 9ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இதுக்கு முன்னாடி உள்ளது எதுவுமே எனக்கு தேவையில்லை. கரெக்டாக இதுலேருந்து இது வரைக்கும் தான் எனக்கு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு இந்த பக்கம் உள்ளது எதுவுமே எனக்கு தேவையில்லை. கரெக்டாக அப்போ அதை நான் எடுத்து விட்றேன் அப்படின்னா ரிமூவ் பண்ணி விட்றேன். ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணி எது எனக்கு தேவையில்லை 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா 9க்கு முன்னாடி என்ன வரைக்கும் 8 கியூப் வரைக்கும் இது எதுவுமே எனக்கு தேவையில்லை. அதனால் நான் மைனஸ் பண்ணி விட்டுட்டேன். சரிங்களா? ஸோ இது எனக்கு புரியல, எக்ஸ்ப்ளனேஷன் வந்து எனக்கு புரியல அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பண்ணுங்க அப்படின்னா 1ல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சம்மு நமக்கு 1ல் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் 1ல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவங்க எது வரைக்கும் கேட்டிருக்காங்களோ அது வரைக்கும் எழுதிக்கோங்க. அதுலேருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா திருப்பி 1ல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதில் முடிக்கணும் அப்படின்னா இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு முந்தின நம்பர் என்னன்னு பாருங்கள். 9க்கு முன்னாடி என்ன இருக்கும் 8. அப்போ அது வரைக்கும் எடுத்து விட்ருங்க. அவ்வளோதான். ஓகேவா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக போடலாம். சப்போஸ் இங்கே வந்து 12ன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு முந்தின டேர்ம் என்ன வரும் 11ன்னு வரும். அது வரைக்கும் எடுத்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல ஃபார்முலா n × n + 1/2 தி ஹோல் ஸ்கொயர் 22/2 ஹோல் ஸ்கொயரு மைனஸ் இங்கே வந்து 8 × 9/2 தி ஹோல் ஸ்கொயர் 1 இங்கே 11. இப்போ 231 தி ஹோல் ஸ்கொயரு நாங்கள் 36 தி ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ 231 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 1 3 2 3 9 6 2 6 4 1 6 11 13 மிச்சம் 1 12 13 மிச்சம் 1 53,361 மைனஸ் 36 1296 வரும்னு நினைக்கிறேன். 6 36 மிச்சம் 1 3 18 21 3 18 மிச்சம் 1 10 1296. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ண என்ன வரும்னு பாருங்க 53,361 1296. இங்கே 5 மாறும், இங்கே 11 6 போயிடுச்சுன்னா 5 2 15 திருப்பி 6 கடைசி 65ன்னு முடியணும். 65 முடிகிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது. பி ஆப்ஷன் மட்டும் நம்ம கரெக்டாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துடலாம். 0 2 5 520 65 கரெக்டாக வந்துருச்சு. ஓகேவா? இந்த மாடல் சம் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியம். இது வந்து நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இது ஹோம்ஒர்க். அதே கான்செப்ட் தான். ஓகே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி போன சம்மா பாருங்கள். பார்த்துட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். ஆனால் லைட்டாக வேணால் நான் சொல்கிறேன். கால்குலேஷனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் எக்ஸட்ரா சம்மை நான் ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த சம்மை எங்களுக்குள்ள எழுதி வச்சுக்கோங்க. எது வரைக்கும் கேட்டிருக்காங்க 20 கியூப் வரைக்கும் கேட்டிருக்காங்க. இதுலேருந்து நான் எதை எடுத்துடணும் மைனஸ் போட்டு 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க 10. அப்போ 10க்கு முந்தின நம்பர் என்னவா இருக்கணும் 9ன்னு இருக்கும். கரெக்டாக 9 கியூப் இதை வரைக்கும் நான் எடுத்து விட்டுருணும். ஓகே அவ்வளோதான் லாஜிக். அடுத்து ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் இன்னொரு 2 ஃபார்முலா இருக்குது. நான் சம்ம நடத்தும் போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக அதில் ஃபஸ்ட்டு இந்த இது ஓகே. இதில் கொஸ்டின் வந்து நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா 2 விதமாக கேட்பாங்க. ரெண்டையுமே இந்த ஒரே சம்மில் பார்த்துடலாம். ஒரே சம்மில் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகே நானாக ஒரு 2 சம் எழுதுகிறேன். 1 + 3 + 5 + எக்ஸட்ரா 25. ஓகே 1 + 3 + 5 + எக்ஸட்ரா 25 உறுப்புகள் வரை 25 டேர்ம்ஸ். ஓகே இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் நமக்கு 1ல் வந்து +25 நிப்பாட்டிட்டாங்க. அடுத்ததில் வந்து 25 உறுப்புகள் வரை அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இதுக்கு ரெண்டுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா
இதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணா போதும்னா உறுப்புகள் வரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை அப்படியே ஸ்கொயர் பண்ணால் போதும். 25 ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அதுதான் அதுக்கு ஆன்சர். ஓகேவா? இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கடைசியாக உள்ள இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. எல் பிளஸ் 1/2 தி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ என்ன வரும்? 25 + 1 26, 26/2 தி ஹோல் ஸ்கொயர். கேன்சல் பண்ணிங்கன்னா 13 ஸ்கொயரு, ஆன்சரு 169 வரும். ஸோ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இதில் ஒற்றைப்படையாக எழுதிட்டு போங்க. 25வது நம்பர், அதாவது 5, 7, 9, 11, 13, 15, 17, 19, 21, 23, 25 வந்துருச்சுன்னா நிப்பாட்டிடுங்க. இதில் என்னன்னா ஒற்றைப்படையாக எழுதிட்டு போங்க. இதை கவுண்ட் பண்ணணும். 1, 2, 3 இந்த மாதிரி கவுண்ட் பண்ணும் போது எனக்கு டோட்டலாக 25 டேர்ம்ஸ் வரணும். ஓகேவா? ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? இதுதான் நமக்கு லாஜிக். இப்போ இந்த இதில் பாருங்களேன், என்ன மாடல் கொடுத்துருக்காங்க? அந்த மாடல் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அப்போ என்ன பண்ணால் போதும்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணால் போதும். 40 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 1600 வரும். அவ்வளோதான். ஓகேவா? இந்த மாடலில் சம்மு நமக்கு நிறையா கேட்டிருக்காங்க. இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது போக இன்னும் 2-3 சம் நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி. ஓகேவா? அடுத்த சம் பாருங்களேன். அடுத்த சம் பாருங்கள். 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா 55 கூடுதல் காண்க. ஓகேவா? இதே மாடலில் தான் போனதில் பார்த்தோம். போனதில் வந்து டேர்ம்ஸ்ன்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? இந்த இதில் வந்து நமக்கு அப்படி எதுவுமே கொடுக்கல. இந்த மாடல் கொடுத்தா என்ன பண்ணணும் அப்படிங்கன்னா கடைசி என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட ஒரு 1 ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணணும். வர்ற ஆன்சரை ஸ்கொயர் பண்ணணும். அதாவது ஃபார்முலா என்ன சொல்லியிருப்போம்? எல் + 1/2 தி ஹோல் ஸ்கொயர். இந்த மாடலும் இதுக்கு முன்னாடி பார்த்த மாடலும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ என்ன வரும்? 56 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்னா 28 வரும். 28 தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்னா 74 வரும். ஓகேவா? இந்த மாடல் சம்லாம் நம்ம கொஞ்சம் முக்கியமானது. இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ கொஞ்சம் ஹோம்ஒர்க் தரேன், இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 சம் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த சம் பாருங்கள். இந்த மாடல் சம் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது. இது ஆல்ரெடி ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா? என்ன அப்படின்னா 1 + 2 + எக்ஸெட்ரா n, அதே மாதிரி 1³ + 2³ + எக்ஸெட்ரா n³. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ரிலேட் பண்ணி நமக்கு நிறையா சம் கேட்பாங்க. இது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இது கொடுத்துட்டு இது கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணால் போதும். சரிங்களா? இதே இது கொடுத்துட்டு நமக்கு இது கேட்டாங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு அப்படியே ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா போதும். ஏன் அப்படிங்கிறது ஃபார்முலா நம்ம சொல்லும்போது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கொடுத்து என்ன கேட்குறாங்க? பவர் 1 கொடுத்து பவர் க்யூப் கேட்குறாங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணால் போதும். அப்போ 1 + 2 + எக்ஸெட்ரா n வந்து 325ன்னு கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள். 325 × 325, 5 25 மிச்சம் 2, 2 10, 12 மிச்சம் 1, 16, 10 மிச்சம் 1, 5, 6, 15 மிச்சம் 1, 7, 9, 5, 2, 16, 15, 1, 10, 56, 25. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாடலில் கொஷின்ஸ் நம்ம கொஞ்சம் கேட்டிருக்காங்க. இது ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. 1 + 2 + எக்ஸெட்ரா n ஃபார்மில் என்ன வரும்? n × n + 1/2. இது 1³ + 2³ + எக்ஸெட்ரா n³. இதுக்கு ஃபார்முலா என்ன? n × n + 1/2 தி ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக? இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஓகேவா? இங்கே என்ன இருக்கோ இதை அப்படியே உள்ளே தூக்கி போட்டுடணும். பவர் 2. அதனால தான் நம்ம இங்கே ஷார்ட்டாக இப்படி பண்ணுறோம். ஓகேவா? என்ன கொடுத்துருக்கோம் அது ஸ்கொயர் பண்ணால் போதும். இதிலேருந்து இதில் போகணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் நம்ம கண்டுபிடிக்கணும். இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ அடுத்த சம் இதே மாடலில் தான் இருக்கும். இங்கே என்ன கேட்குறாங்க? க்யூபு கொடுத்துட்டு k என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்?
இது கொடுத்துட்டு இது கேட்டால் என்ன பண்ணணும், என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிச்சா போதும். இங்கே நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 44,100. அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிச்சா போதும். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா என்ன வரும், 441 அப்படின்னா 21ன்னு வரும். 100 வெளியில் எடுத்துட்டால் 10ன்னு வரும். அப்போ 210. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். அதாவது 441 இதெல்லாம் நம்ம அந்த சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்லேயே பார்த்துருப்போம். சரிங்களா, இதை நான் எப்படி பிரிச்சுக்கிறேன் அப்படின்னா 441 × 100ன்னு பிரிச்சுக்கிறேன். 441 வெளியில் எடுத்துட்டால் 21, 100 வெளியில் எடுத்துட்டால் 10. அப்போ ஆன்சரு 210ன்னு வரும். ஓகேவா, இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த சம் பாருங்கள். இதில் என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். 1³ + 2³ எக்ஸெட்ரா என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 14,400 கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதாவது 1³ + 2³ + எக்ஸெட்ரா n³ என்னதான் 14,400. சரிங்களா, இப்போ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன வரும், n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர் = 14,400. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் n × n + 1/2 = 144 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்துட்டால் 12ன்னு வரும். 100 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்துட்டால் 20ன்னு வரும். சரி, 0ன்னு வரும். அப்போ 120. இப்போது ஒவ்வொரு ஆப்ஷனாக சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏ ஆப்ஷன் வந்து என்ன இருக்குது, 16. அப்போ 16 × 17/2 1 இங்கே 8. 17 8 எவ்வளோ வரும் அப்படின்னா 136ன்னு வரும். நமக்கு 120ன்னு வரும். அப்போ இது வராது. சரிங்களா, அடுத்து 13 × 14/2 7 91. அப்போ இதுவும் வராது. அடுத்து சி ஆப்ஷன் போட்டு பார்ப்போம். 15 × 16/2 1 இங்கே 8. 15 8 120. அப்போ நமக்கு ஆன்சர் கரெக்டாக வருது. சரிங்களா, சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதோட இந்த இது நமக்கு முடியுது. சிறப்பு தொடர் வரிசை ஸ்பெஷல் சீரியஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. எண்ணியல் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். அது வந்து கொஷின்ஸ் நம்ம கேட்டிருக்காங்க. ஆனால் சிலபஸில் இது கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா, சிலபஸில் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்காம போகக்கூடாது. கொஞ்சம் லென்த்தியான டாபிக் தான். சரிங்களா, கொஞ்சம் நிறையா வீடியோ போட்டுருப்போம். எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா, 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும் இது எல்லாமே. சாப்டர் 2ல் இருக்கும். ஓகேவா, எல்லாமே வரிசையாக இருக்கும். தொடர் வரிசை இருக்கும், ஏபி இருக்கும், ஜிபி இருக்கும், அடுத்து சிறப்பு தொடர் வரிசை இருக்கும். ஓகே, ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா அடுத்த டாபிக் பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.